மதுரை மாநகர பாஜக மகளிர் அணி நிர்வாகி சரண்யா தலை துண்டித்து கொலை. சரண்யாவை கொடூரமாக கொலை செய்து தப்பி ஓடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு சமூகத்தினரிடையே பயங்கர மோதல். கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு, வீடுகளுக்கு தீ வைப்பு. வடகாட்டில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல். கலவரம் தொடர்பாக இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் விளக்கம். காரைக்குடி அருகே வேன் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. வேனில் பயணித்த 3 உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூரில் உள்ள வீரராகவர் கோயில் குளத்தில் மூழ்கி 3 பேர் உயிரிழப்பு. பாராயணம் கற்க வந்தபோது நிகழ்ந்த சோகம். சென்னை வடபழனியில் திருடப்பட்ட 23 கோடி ரூபாய் வைரம். வைரத்தின் புகைப்படம் வெளியானது. சென்னையில் தியாகராய நகர், அசோக் நகர் உட்பட 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. 2 தனியார் நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனையில் அனுமதி. குளியல் அறையில் கால் தடுமாறி விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாக தகவல். உதகை தொட்டபெட்டா காட்சி முனையில் ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம். பாதுகாப்பு கருதி இன்று ஒரு நாள் காட்சி முனைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கோவை, நீலகிரி உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மே 5ஆம் தேதி வணிகர்கள் நாளாக விரைவில் அறிவிக்கப்படும். மதுராந்தகத்தில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. வணிகர் நல வாரிய நிரந்தர உறுப்பினர்களுக்கான உதவித்தொகை 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும். கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கவும் வணிகர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். திமுக எப்போதும் வணிகர்களுக்கு எதிரான கட்சி என இபிஎஸ் சாடல். அதிமுக ஆட்சி அமைந்ததும் வணிகர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் உறுதி. இலங்கை கடற்கொள்ளையர்களால் நாகை மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பஹல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற கோரி முழக்கம். ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் 20ஆம் தேதிக்குள் கொலையாளிகளை பிடிக்காவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம். சிவகிரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு.
மதுரையில் தாவேக தலைவர் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்த தொண்டர் தலையில் துப்பாக்கியை வைத்த ஒய் பிரிவு பாதுகாவலர். தாக்க முற்பட்டதாக நினைத்து துப்பாக்கி வைத்த சம்பவத்தால் தாவேகவினர் அதிர்ச்சி. துப்பாக்கி வைத்தது தனக்கு தெரியாதென தாவேக நிர்வாகி இன்பராஜ் பேட்டி. பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்படி செய்ததில் தவறில்லை, தவறாகவும் நினைக்கவில்லை என்றும் விளக்கம். காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து 12வது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு. இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் தொடரும் பதற்றமான சூழல். நாடு முழுவதும் நாளை போர் ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பொதுமக்கள், மாணவர்களுக்கு பாதுகாப்பு நெறிமுறைகளை விளக்கவும் மாநில அரசுகளுக்கு ஆணை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ராணுவம் தயார் நிலையில் இருக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட கன்னிவெடி சோதனை வெற்றி. கடலுக்கடியில் சோதனை செய்து இந்திய கடற்படை சாதனை. தேச நலனுக்கு எதிராக செயல்படும் சமூக ஊடகங்களை தடை செய்ய வேண்டும். மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. பாகிஸ்தானுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட செனாப் நதி நீர் முறையாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற திரிஷூர் பூரம் திருவிழா கோலாகல தொடக்கம். திருவிழாவின் சிறப்பு நிகழ்வான யானைகளின் அணிவகுப்பும் குடைமாற்றும் நிகழ்வும் இன்று மாலை நடக்கிறது. இருபத்தி 1 நீதிபதிகளின் சொத்து விவரம் வெளியீடு. உச்சநீதிமன்றத்தின் 21 நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டது. எஞ்சிய 11 நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என தகவல். டெல் அவீவ் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் ராணுவம். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் குறிவைத்து துறைமுகம் மீது ஏவுகணை தாக்குதல். சவுதி அரேபியாவின் தலைநகரை அச்சுறுத்திய புழுதி புயல். பல அடி உயரத்திற்கு புழுதி கிளம்பியதால் பொதுமக்கள் பீதி. ரஷ்யாவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 போலீசார் உயிரிழப்பு. தாக்குதல் நடத்திவிட்டு காரில் தப்பிய 2 சுட்டுக் கொலை. சட்டவிரோத குடியேறிகள் தாமாக வெளியேறினால் $1000 வழங்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி. IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை, குஜராத் அணிகள் இன்று மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்ட இரு அணிகளும் தீவிரம்.